வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்றைக்கி நம்ம நெல்லை அரோமாவில் ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அவல் மிக்சர். இந்த அவல் மிக்சர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அவல் எடுத்துக்கோங்க, வெள்ளை அவல். இந்த அவல் வந்து இந்த அவலில் தூசி கல் ஏதோ இருந்துச்சுன்னா அது இல்லாமல் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நமத்து போய் இருக்கக்கூடாது. நமத்து போய் இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் கொஞ்சமாக காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பொரிக்கடலை, அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக அந்த மிக்சருக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான். இந்த சிம்பிளான பொருட்கள் தான் தேவை. இதை வச்சு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்டான மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பார்த்துலாம். இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்சர் செய்கிறதுக்கு நான் எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இந்த மிக்சர் வந்து எப்படி பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு கரண்டி இருக்கும். இந்த கரண்டியை விட்டு இதில் வந்து பொரிச்சு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது கடலை எல்லாமே இதில் வறுத்து எடுத்தீங்க, பொரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபுல்லாமே இந்த கடாயில் போடும்போது அது வந்து பிரிஞ்சு போயிடும். அதை வந்து கரண்டியில் ஒன்று சேர்த்து எடுக்க கஷ்டம். அதனால் இதே மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் வந்து முதல்ல நம்ம இந்த நிலக்கடலையே போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், இந்த கடலை வந்து நல்லா பொரிஞ்சிட்டு ரொம்ப கருகிடாமல் பொரிச்செடுத்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம அந்த நிலக்கடலை பொரிச்ச மாதிரியே இந்த பொரிக்கடலை இதையும் பொரிச்சிடலாம். பொரிக்கடலையும் ரொம்பவும் கரிக்கிறாம பொரிச்சு எடுத்து மாற்றிடலாம். இப்போ பொரிக்கடலையும் நல்லா பொரிஞ்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இருக்கா. அடுத்ததான் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, இப்போ முந்திரியும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமா, ரொம்ப கருகாம நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இதையும் இந்த பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அடுத்ததா இதில் நம்ம சேர்க்க போகிறது கருவேப்பிலை. கொஞ்சம் கவனமாகவே சேருங்க, என்ன நல்லா தெரிக்கும். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இதையும் அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்ததான் அவல். அவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கரண்டி வந்து ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால அவல் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா வெளியே எண்ணெயில் போகும். இதை விட பொடி கண்ணு உள்ள கரண்டி இருக்கும். அந்த கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவல் எதுவுமே அந்த சட்டியில் அந்த கடாயில் போகாது. ரொம்ப இந்த கரண்டிக்குள்ளேயே இருந்து பொரியும். ஸோ நீங்கள் வந்து பொரிக்கும் போது அது சின்ன கண்ணு உள்ள கரண்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அவல் வந்து ரொம்ப நிறம் மாறக்கூடாது. பொரிக்கும்போது நல்ல வெள்ளையாகவே இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக மாறிடணும். பார்த்தீங்கன்னா அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சிட்டு அவளோட நிறம் மாறக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சர். இந்த கரண்டி வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ள கரண்டி, அதனால் கொஞ்சம் அவல் வந்து வெளியே போகுது. இதை விட சின்ன சின்ன ஓட்டையுள்ள கரண்டி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த அவல் வந்து இந்த எண்ணெயில் போகாது. அந்த மாதிரி கரண்டி வந்து நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் பொரிச்சிடுங்க, ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அவலை வந்து ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு மாற்றிடும். அதாவது இந்த எண்ணெய் வடிக்கிறதுக்காக ஒரு ஜல்லடை மாதிரி இருக்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லா அவலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவலெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அவலை வந்து இப்படி ஜல்லடையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பாருங்கள் எண்ணெய் எல்லாம் வடியும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் எண்ணெய் எல்லாமே வடியும். இல்லாட்டி மிக்சர் ஃபுல்லாக எண்ணெய் ஆயிரும். ஸோ எண்ணெய் அதிகமாயிரும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இது வந்து நம்ம அந்த கடலை எல்லாம் வறுத்து போடும். கடலை, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் முந்திரி அதெல்லாம் வறுத்து போட்டது. இது ஒரு பெரிய இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ இது கூட இந்த வத்தல் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் கலந்துடலாம். ஸோ இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா இந்த அவல், பொரிச்ச அவல் இதில் கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பிளேட் போட்டு நல்லா குலுக்கி கூட எடுத்துக்கலாம். இப்படி கரண்டி வச்சு நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு நல்லா குலுக்கி எல்லா மசாலா, கடலை எல்லாம் இந்த அவலில் படுற மாதிரி குலுக்கி கூட எடுத்துக்கலாம். வத்தல் தூள் வந்து உங்கள் காரம் இன்னும் அதிகமாக வேணும், குறையா வேணும்னா அது கூட குறைய சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது சூப்பரான ஒரு மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நல்ல ஆரோக்கியமாக வீட்டிலையே நம்ம செய்து சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.